விஜய் எப்போ பீக்ல வராரோ, விஜய் வந்து எப்போ வந்துட்டார், சின்ன வயசுல வந்துட்டாரு. நான் சொல்றது வந்து வெற்றி படத்தின் மூலமா. ஆனா ஒரு ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்ச காலத்துக்கு ஆரம்பத்திலேயே பெரிய அளவுல ஷைன் ஆகல. மெல்ல மெல்ல அப்படியே படிப்படியா வந்துட்டு இருக்கும்போது எஸ்எஸ்சி செதுக்கிட்டு இருக்கும்போது குறுக்க உள்ள வந்தவர் தான் இந்த ஸ்ரீகாந்த். அதனால விஜய்க்கு போட்டின்னு கூட சொல்ல முடியும். ஸோ விஜய், அஜித் இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கேட்டால் இவர் வந்திருக்க வேண்டியவர். ஆனால் இவர் வந்து பின்னுக்கு தரணும். அதுக்கு மெயின் காரணமே கேட்டா மற்றவர்கள் சதி இருக்குது. எஸ்ஏசியை சொல்றேன் நான். எஸ்ஏசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து இவர் வந்து படங்கள் வந்து அழகான நடிகர், நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கணும் போது அதை வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் டம்மி பண்ணலாம் சொல்லிட்டு கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படம் வந்து இந்த அந்தனன் சொல்லி இருக்காரு இல்லையா, அந்த வலைபேச்சில் இருக்கிறார்ல ஒரு நபர், நயன்தாராவோட குரங்கெல்லாம் சொன்னாங்க. அது சொல்றேன், ஞாபகப்படுத்த சொல்றேன் உங்களுக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வச்சு அவரை வந்து தயாரிப்பாளராக போட்டு அப்படி ஒரு திட்டம் நடந்தது. படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரிங்களா, சூப்பர் ஹிட் ஆகல, சூப்பர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய அவருக்கு வந்து கேட்டிங்கன்னா நல்ல படங்கள் வந்தது, ஆனால் படங்கள் வந்து போகலை. அந்த படம் வந்து திட்டமிட்டு எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி பிஹைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்தனன் வந்து அவ்வளோ வந்து படம் எடுக்கிற அளவுக்கு தயாரிப்பாளர் அளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் பேசப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ்எஸ்சி பணம் கொடுத்து அந்த படத்தை வந்து தயாரிச்சாங்க, திட்டமிட்டே ஃப்ளாப் பண்ணாங்க. அந்த படத்தை எடுத்து லோ பட்ஜெட் தான், அது எடுத்து ஃப்ளாப் பண்ணாங்க. ஸோ அது மூலமாக கேட்டினா வந்து அந்த டைம்ல கேட்டினா வந்து ஒரு ஈக்குவலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு படம் அவுட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஹீரோ வந்து டம்மி ஆயிடுவார்.